ஐயா, உடல்ல இருக்கிற ரத்தத்தை தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு மூலிகை காமிக்கிறேன். ரத்தம் தூய்மையாயிட்டாவே உடல்ல நோயே இருக்காதுன்னு சொன்னீங்க. அப்போ அந்த ரத்தத்தை தூய்மைப்படுத்தக்கூடிய மூலிகை இருக்கு அப்படின்னீங்களா? அது என்ன மூலிகை, எப்படி எல்லாம் பயன்படுத்தணும்? அதான் சார் இந்த நுணா மரம்னு சொல்லுவாங்க. நுணா மரம் இங்க பாருங்க, என்கிட்ட அதனுடைய பூ, காய், பழம் எல்லாமே இருக்கு. இதுதான் நூனா பழம். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க, கருப்பு கலர்ல இருக்கும். இதுதான் ஒரிஜினல் நூனா, நாட்டு நூனா. இப்போ நீங்க சாப்பிட்ற நூனா ஜூஸ் எல்லாம் ஹைபிரிட் ஜூஸ். இதுல இருக்கிற சத்து அதுல இல்ல. சரி ஐயா, சொல்லுங்க ஐயா. ஆமா, இது வந்து பாத்துட்டீங்கன்னா நுணா காயின்னு சொல்லுவாங்க. நுணா மரம் இது. இது தென்னாட்டு பக்கம்லாம் மஞ்சள் நெத்தின்னு சொல்லுவாங்க. ஆமா, ஏன்னாக்கா அந்த மரம் மஞ்சள் கலரா இருக்கும். உள்ள இந்த குர்குமின் சத்தெல்லாம் இதுல நிறைய இருக்கிறதுனால அது மஞ்சள் கலரா மாறி இருக்குது. இதை வந்து பாத்தீங்கன்னா கிராமத்துல இந்த கட்டைய மாட்டுக்கு நுகத்தடின்னு சொல்லி வைப்பாங்க, மாட்டு வண்டி. ஆமா ஆமா, அதுக்காக அது ஏன்னா அது கழுத்துல அது மூணாவது நல்லா மெத்துன்னு இருக்கும். மாடுன்ற போது பசும் பாருங்க பக்கத்துல இருக்கு. ஆமா, இங்க இருக்கு பாருங்க. இந்த காய்களை நன்றாக இடித்து சம அளவு உப்பு சேர்த்து சட்டியில் வைத்து புடம் போடுவாங்க. புடம்னா நெருப்புல வச்சு வரட்டியில எரிப்பாங்க. அது பவுடர் மாதிரி ஆகும். அந்த பவுடரை எடுத்து மோர்ல அரை ஸ்பூன் அளவு காலை மேல சாப்பிட்டு கொண்டு வரும்போது எல்லா வகையான அல்சரம் போயிடும். குடல் புண்ணெல்லாம் உப்பு ஆறிடும். அதே பல் தேய்ச்சோம்னா பல் ஈர்கள் ஸ்ட்ராங் ஆயிடும். பல் சொத்த பல் எல்லாம் சரியா போயிடும். இந்த பழத்தை சாப்பிடும்போது நோய் எதிர்ப்பாற்றல், சார் சொன்ன மாதிரி நோய் எதிர்ப்பாற்றலை உண்டாக்கும். இதுல வந்து உடல்ல இருக்கிற கெட்ட கிருமிகள்லாம் அழித்து ரத்தத்தை தூய்மைப்படுத்தி ரொம்ப அருமையா வச்சுக்கும். இதைதான் வந்து குயில் நிறைய விரும்பி சாப்பிடும். அதனால இந்த குயில் பறவைகள்லாம் பாத்தீங்கன்னா நோய் இல்லாம இருக்குதுல்ல, ஆரோக்கியமா. அது காரணமே இந்த பழத்தை நிறைய சாப்பிட்றது தான். நான் வரும்போது கூட பறவைகள் போச்சு. ஆமா, இந்த கொடிய நோய்களை எல்லாம் எதிர்த்து போராடக்கூடிய இந்த பழத்துக்கு உண்டு. எப்பவுமே நம்ம நாட்டுல விளைஞ்ச பழங்கள் நம்ம சாப்பிட்டாதான் நமக்கு அது செட் ஆகும், நம்ம உடம்பு வந்து ஏற்றுக்கும். அது போல பார்க்கும்போது இதுல எல்லாமே மருத்துவ குணம் நிறைய இருக்கு. அடுத்து இந்த இலைகளை 4 இலை பறித்து இதனுடன் ஒரு ஆடாதோடா இலை சேர்த்து அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்து 4 டம்ளர் தண்ணி வைத்து நன்றாக கொதிக்க வைத்து அரை டம்ளராக சுண்டிய பிறகு வடிகட்டி காலை மாலை குடித்து வர தைராய்டு குணமாகும். தைராய்டுக்கு சிறந்த மூலிகை இது. அதே போல இந்த பூக்களை பறித்து இதனுடைய அரச இலை கொழுந்தை சேர்த்து அரைத்து கர்ப்பப்பை சுத்தமாவதற்கு சாப்பிடுவாங்க பெண்கள். அதுவும் செய்யலாம். அப்போ இந்த பட்டையை எடுத்து கஷாயம் விட்டு சாப்பிடும்போது பிரஷர் குறையும். இப்படி ஏகப்பட்ட மருத்துவம் நிறைந்த ஒரு அருமையான மூலிகை தான் இந்த நூனா மூலிகை. இந்த பழம் சாப்பிட்டு காமிங்க ஐயா. இதை பாருங்க, இந்த பாருங்க, இந்த பாருங்க, இந்த பழம் நல்லா இருக்கு பாத்தீங்களா? என்ன டேஸ்ட் இருக்கு ஐயா? ஒரு மாதிரியா இனிப்பு, உப்பு கலந்த டேஸ்ட், லைட்டு கசப்பு. அவ்வளவு டேஸ்டா முழுங்குறீங்க. ஆமா, அருமையா இருக்கும். ஆனா ஒரு சிலருக்கு இந்த வாடை பிடிக்காது. ஆனா ஒரு மாதிரி வாடை லைட்டா வரும். ஆமா, ஆனா இருந்தாலும் இது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு மூலிகை. சரிங்களா? ரத்தம் தூய்மையாகணும், உடல் ஆரோக்கியமா இருக்குன்னா இப்ப ஜூன் ஜூலைல இந்த மரம் நல்லா பழம் விடும். அந்த டைம்ல நீங்க கண்டிப்பா ஒரு நாளைக்கு ஒரு 2 பழமாவது, காலையில 1 நைட் 1, 2 பழமாவது சாப்பிட்டுவாங்க. ரொம்ப அருமையா உடல் ஆரோக்கியமா இருக்கும். இது வீட்டுங்களான இந்த மரம் இருந்துச்சுனாக்கா கோழிகள் நிறைய விரும்பி சாப்பிடும். இந்த பழங்களை பறவைகள் விரும்பி சாப்பிடும். கண்டிப்பா சாப்பிட்டு பாருங்க. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா.